தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம். நவம்பர் 5 புதன்கிழமை சரியாக மதியம் 2:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில தினங்களாக வட தமிழகம், குறிப்பாக ஆந்திர எல்லையோர பகுதிகளான பகுதிகளிலையும் வட உள்புற மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து வந்த நிலையில் நாம் 4-5 அதாவது 3 தேதிக்கு மேலாக படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் தெற்கு நோக்கியும் மழைப்பொழிவு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்ற சொன்ன அடிப்படையில் நேற்று வடகடலோர பகுதிகளில் ஆங்காங்கே கனமழையையும் சில இடங்களில் ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுத்திருந்தாலும் தெற்கு நோக்கி சில இடங்கள்லையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது. ஸோ இது எதன் காரணமாக அப்படின்னா, வடமேற்கு காற்றின் உள்ளீடு வரக்கூடிய ஒரு தருணமாக இருந்த ஒரு சூழ்நிலை, அதாவது மியான்மர் கரை அருகே நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல அது தீவிர தாழ்வு பகுதியாக அது கரையேறி இப்போ காற்றெல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் திசை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தெற்கு அந்தமான் கரை அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகி அந்த காற்றோட அமைப்பு வடகிழக்கு காற்றின் உள்ளீடை படிப்படியாக செலுத்தும். அதுவரைக்கும் இந்த வடமேற்கு காற்றின் உள்ளீடானது படிப்படியாக ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் வட உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் வடமேற்கு காற்று உள்ளீடு இருந்த சூழ்நிலை, அந்த மியான்மர் கரை அருகே இருந்த அந்த நிகழ்வு இப்போ போயிட்டு செயலிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று சற்று தெற்கு நோக்கி திரும்பி அங்கிருந்து வரக்கூடிய காற்றும் அரபிக்கடலிருந்து இறங்கி தரைவழி காற்றாகவும் வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்து உயர்ந்து வரக்கூடிய காற்றும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கு எந்த மாதிரியான மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கும் வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே சில இடங்களில் கொடுத்தாலும் இன்றைக்கு தீவிர மழைப்பொழிவாக தென்பகுதிகளில், குறிப்பாக மத்திய தெற்கு பகுதிகள் சொல்லலாம், மத்திய மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு அப்படியே சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும், நாமக்கல் போன்ற பகுதிகளிலையும், மேற்கு மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஒரு இடங்கள்லையும், மேற்கு கம்பேர் பண்ணும்போது உட்புறத்து பகுதியில் தான், அதாவது குறிப்பிட்டு சொன்னால் இன்னும் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும், நாமக்கல் சுற்று வட்டாரத்தின் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி தான் இருக்கும். இது வெப்பச்சலன இடிமழை தான். அப்படியே அங்கே தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவெல்லாம் இப்போ எங்கே குவிய போகுதுன்னா, திருச்சி மாநகரத்தின் பகுதிகளிலையும் சரி, திருச்சி சுற்று வட்டாரத்தின் பகுதிகளிலையும், தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி டெல்டாவிற்கு வலுவான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. நேற்றைக்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சில இடங்கள்லையும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. நேற்றைக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்தின் பகுதிகள்னு சொல்லலாம். சென்னையின் சென்னையின் ஆலந்தூர் பகுதிகள் 29.5 மில்லிமீட்டர் அளவிற்கும், பெரம்பூர் பகுதிகள் 21.3 மில்லிமீட்டர் அளவிற்கும், கொளத்தூர் பகுதி 19.6, இப்படி பல இடங்களில் சென்னையின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழைப்பொழிவு, தாம்பரம் சுற்றுவட்டாரத்தின் பகுதி, மாமல்லபுரம் பகுதிகளிலும் சரி, செங்கல்பட்டு போன்ற பகுதிகளிலையும், செய்யூர் பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வட உள்புற மாவட்டங்கள் சொல்லலாம். கர்நாடக எல்லையோர மாவட்டத்திலேயும் சில இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு நேற்று. ஸோ நேற்றைக்கு கொடுத்த பரப்பை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பில் அங்கே மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்து அப்படியே வரக்கூடிய மணி நேரங்களில் வடமேற்கிலிருந்து தென் கிழக்காக இது முன்னேறி கொண்டே வரும். அப்படி இருக்கும் பொழுது பரவலான உள்பகுதிகள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் சரி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சரி, அரியலூர், பெரம்பலூர், அப்படியே படிப்படியாக இன்றைக்கு வட கடலோரத்தின் பகுதிகளிலையும் சில இடங்களில் இப்போ தற்பொழுதே ஆங்காங்கே வட உட்புற மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும், தென் மாவட்டங்கள் சில இடங்கள்லேயும் மழைப்பொழிவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த காற்றெல்லாம் பார்த்திங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றானது அப்படியே படிப்படியாக வடகிழக்கு காற்றாக மாறும். இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில், தெற்கு அந்தமான் கரை பகுதிகளிலிருந்து உருவாகி வரக்கூடிய நிகழ்வு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தீவிரமடையும். எப்போ அப்படின்னா 10 தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. இது நம்ம ஏற்கனவே கடந்த கால அறிக்கையிலும் சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெப்பச்சலன இடிமழை தமிழகத்தில் 6-7 தேதிகளில் குறிப்பிட்டு மத்திய மாவட்டங்களும் சரி, உட்புற மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு, தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே தமிழகத்தின் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக ஆங்காங்கே மழைப்பொழிவு அமையும் என்று நம்ம ஏற்கனவே சொன்னோம். தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு காத்திருக்கிறது, அதாவது 8-9 தேதி கடந்து அவங்களுக்கும். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வானது, வரக்கூடிய நிகழ்வு தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாகவும், சுமத்ரா தீவு அருகே மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய தீவிர நிகழ்வாக உருவாகி அது அப்படியே மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி தமிழக கரையை நெருங்கும் அமைப்பாக இருக்கும். இது வரக்கூடிய தீவிர நிகழ்வுகள், இனிமே வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பாக தமிழக கரை நோக்கி இருக்கும். ஏன்னா உயரழுத்தம் மற்றும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம் எனப்படும்
அந்த மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காற்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது 9,000 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எப்படி தான் ஒரு புயலை உருவானாலும் உயரழுத்தத்தின் பிடிகளில் இருந்து அது எந்த அளவுக்கு முன்னேறி அது போகுமோ அதெல்லாம் போராடி தான் நமக்கு வரக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயரழுத்தத்தின் தாக்கங்களும் வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா அதாவது ஆந்திர மாநிலத்தின் விசாகப்பட்டினத்தின் தென்கிழக்கு புறமாக வங்கக்கடலில் ஒரு நிலையில், அதாவது இப்போ அது வந்து ஒரு உயரழுத்தம் இருக்குது, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு வீக்காக ஒரு உயரழுத்தம் தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த உயரழுத்தத்தின் காரணமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ஜோன்லேருந்து அந்த காற்று வந்து என்ன பண்ணுதுன்னா மீண்டும் அது அப்படியே தெற்கு நோக்கி பயணிக்க பெற்று அந்த தென் அரைக்கோளத்தின் பகுதிகளுக்கு நிலநடுக்கோட்டு பகுதியாகவே இந்த நிகழ்விற்கு இப்போ இந்த காற்றெல்லாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ நிகழ்வு உருவாகி மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வந்து தென்கிழக்கு, அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்குது அப்படின்றது ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வரும்பொழுது நமக்கு மழைப்பொழிவின் ஏற்றத்தை தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்கள், வட உட்புற மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள், ஈரோடு, அப்படி வந்து உள்புற மாவட்டங்களுக்கும் கேரள பகுதிகளுக்கும் சென்று மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இந்த நிகழ்வு எந்தளவுக்கு வடக்கு நோக்கி வரப்போகிறது அப்படின்றதான் பார்க்கணும். ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாகவும் இலங்கைக்கு தெற்காகவே பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தீவிரமடையாமல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவி அது வந்து கிட்டத்தட்ட கடலோர மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவும், டெல்டா மாவட்டத்தின் தென் கடலோரத்தின் பகுதிகளிலையும், டெல்டாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாகவும் ஓரிரு நாட்கள் அப்படியே 10 தேதி கடந்து 13, 12, 13 அந்த தேதிகளில் ஆங்காங்கே தமிழகத்தின் உட்புற பகுதிகளிலையும் சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஆனால் இலங்கைக்கு தெற்கு புறமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கிழக்கு காற்று ஏற்றமும் அந்த வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று, இரு காற்று இணைவுகள் எல்லாம் எந்த இடத்துல இணைய பெறுகிறதோ அங்கே தான் மழைப்பொழிவு அது கண்டினியூஸாக அந்த ரெயின்ஃபால் தொடர் மழையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது எந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி வடமேற்கு திசையாக நோக்கி அமர்ந்து இந்திய பெருங்கடல், அதாவது குமரிக்கடல் பகுதியில் ஒட்டி அமைஞ்சாலும் நமக்கு கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கூடுதல் வாய்ப்பாக அமையும். இப்போ இந்த நிகழ்வு இப்படி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது 15 தேதிகளில் கடந்து, அதாவது 14, 15 இந்த ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ சென்று அடுத்த நிகழ்வு வரும் பார்த்திங்களா, அந்த நிகழ்வு சற்று வலுவான நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா குமரிக்கடல் வழியாக இந்திய பெருங்கடல் வழியாகவே இது சென்று மாலத்தீவை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அங்கே சுழன்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்படியே இந்த நிகழ்வு இந்த இருப்பின் காரணமாக தெற்கு காற்றின் உள்ளீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்போ ஒரு வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு அலைவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக மாறி மாறி அமைந்து கொண்டு வானிலை அமைப்பை மாற்றி அமைக்கும். அதான் இப்போ இருக்கக்கூடிய வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களுக்கு இந்த வெப்பச்சலன இடிமழை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சூழ்நிலை வரைக்குமே நமக்கு வந்து ஒரு வெப்பம் மிகுந்தும் மாலை இரவு இடிமழையாக ஆங்காங்கே இரவு நேரங்களிலையும் அதிகாலை வேளையிலும் கடலோர மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். படிப்படியாக இந்த காலச்சூழ்நிலை எல்லாம் மாறும். வடகிழக்கு காற்று உள்ளீடு வரும்பொழுது குளிர்ந்த சீதோஷ்ண நிலையாகவும், வெப்பம் உயரப்படுகின்ற போது ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாகவும், அதிகாலை வேளையில் கடலோர மாவட்டத்தின் சில பகுதிகளிலே மழைப்பொழிவு கொடுக்கும். கிழக்கு காற்றின் அளவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது விட்டு மழைப்பொழிவு, அதாவது சில மணி நேரங்கள், 1/4 மணி நேரத்துக்கு ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே உருவாகி வரும் பார்த்திங்களா, பாசிங் க்ளவுட்ஸாக அந்த மாதிரி மழைகளும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகும். இது எந்த அளவுக்கு இப்போ நிகழ்வு வந்து உள்ளே வரப்போகுதுன்னு பார்க்கணும். அப்போ இன்றைக்கு மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது வடமேற்கு மாவட்டத்தின், அதாவது கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு, சேலம், நாமக்கல் போன்ற கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில், திருச்சி, குறிப்பிட்ட திருச்சிக்கு தென் மேற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில், மணப்பாறை போன்ற மணப்பாறை பகுதிகளிலையும் சரி, மதுரையின் சுற்று வட்டாரத்தின் சில பகுதிகளிலையும், அதற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று கூடுதல் வாய்ப்பாக தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும், திருச்சி மாநகரம் பகுதிகள், அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களிலையும், கோடியக்கரை முனையான நாகப்பட்டினம் மாவட்டத்தின், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் இன்றைக்கு ஒரு மழைப்பொழிவு காத்திருக்கிறது. ஆங்காங்கே நள்ளிரவு அதிகாலை வேளையில் வந்து இந்த மழைப்பொழிவு டெல்டாவின் கடலோரத்தில் கொடுத்து கொண்டிருக்கு. அதே வேளையில் தென் கடலோரங்களிலும் சில இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகும். தென் உள்புற, அதாவது புதுக்கோட்டை, சிவகங்கை இணைமிடம் பகுதிகளிலும் சரி, ராமநாதபுரத்தை ஒட்டிய பகுதிகள் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பதிவாகும். இன்றைக்கும் நம்ம ஏற்கனவே அறிவித்தபடியே வட மாவட்டங்கள் ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் தென் மாவட்டங்களிலும் பரவலாகும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும் சொல்லலாம். இன்றும் மழைப்பொழிவு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்தடுத்த நாட்களிலும் நிகழ்வுகள் தீவிரமடைந்து கண்டிப்பாக தமிழக கரை அருகே நெருங்கும். அப்போ நெருங்கும் பொழுது இன்னும் கூடுதல் பரப்பில் நமக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.